இந்த மாதிரி ஒரு உளுத்தங்களி எப்படி கிண்டுறதுன்னு பார்க்கலாமா வாங்க. இந்த உளுத்தங்களியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்க்கலாம். மார்னிங் வந்து டீ போட்டுட்டு ஒரு பக்கம் டிஃபன் அறக்க பறக்க முடிச்சுட்டேன். மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து சோட்டு வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அம்மா வந்து உளுத்தம் மாவு கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இது நான் ஊருக்கு வரும்போது வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதை வச்சு அம்மா அடை செய்வாங்க, நிறைய டிஷ் செய்வாங்க. இது பேன் கேக் கூட செய்யலாம். இப்போ தான் செய்யும்போது எனக்கு ஒரு மாதிரி ஐடியா வந்துச்சு. பட் என்கிட்ட ஓவன் இல்லாத காரணத்தினால நான் அதை செய்யலை. ஸோ இதில் வந்து நான் ஒரு முட்டை, சுகர் அண்ட் உப்பு எல்லாம் போட்டு ஏலக்காய்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா மஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் நீங்கள் வந்து எசன்ஸ் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டிங்கனாக்கா அவனில் வச்சிங்கனாக்கா இது ஒரு சூப்பரான ஸ்பாஞ்சியான உளுத்தங்கேக் ரெடி ஆகிடும். நான் வந்து அப்படி செய்ய போகிறதில்ல. இது வந்து எண்ணெயில் தான் வந்து நான் வந்து இப்போ செய்ய போகிறேன். இது வந்து வயசுக்கு அந்த பொண்ணுங்கள்லேருந்து எல்லாருக்குமே இது நல்லது தான். மஸ்ட்டு வந்து பேக் பெயினுக்கு இது ஓகே. பேக் பெயினுக்கு நல்லாவே இதாக ரிசல்ட் இருக்கும். இதுக்கு நான் பியூர் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் நீங்கள் எதுக்கு எவ்வளோ அதிகம் கொடுக்குறீங்களோ நல்லது. இது வந்து உடம்புக்கு நல்ல ஹீட்டு அது சம்திங் ஏதோ பெரியவங்க சொல்லுவாங்க. பட் மம்மி அது சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் நல்ல நிலை தான் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஃபுல் டீட்டெயில் தெரியல. அம்மாக்கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ ஃபைனலி பாருங்கள், அந்த பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு கொதிக்கிற எண்ணெயில் ஊற்றி இந்த மாதிரி கையை விடாமல் கிண்டி லாஸ்ட்டில் வந்து சூப்பரான ஒரு இது களி தமிழில் சொல்லுவாங்க. இல்லாட்டி எங்கள் இதில் கேட்டாங்கன்னா ஹிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஹிட்டுனாக்கா மாஷ்கல் உண்டா, மாஷ்கா ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அம்மா வந்து லட்டு செய்வாங்க, இந்த மாதிரி களியும் செய்வாங்க. ஸோ இதை வந்து எங்கள் மாமியார் வந்து ஒயிட் கலர் இதில் தான் வந்து களி மாதிரி கிண்டு அதில் வந்து நல்லெண்ணெய் நாட்டு சக்கரை போட்டு கொடுப்பாங்க. அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும், இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே அல்டிமேட்டில் தான் இருக்கும். ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் இந்த பொண்ணுங்க சாப்பிட்டா அதை விட சூப்பர் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.